ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி அருமையான மின்ட் லெமன் ஜூஸ். ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்கு. இந்த சம்மருக்கு ஒரு அருமையான கூல் ட்ரிங்க்குங்க. ரெகுலராக பண்ணுற லெமன் ஜூஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. இந்த வெயில் சமயம் இந்த ஜூஸு நம்ம உடம்பை சட்டுன்னு குளிர்ச்சியாக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ஜூஸ் ரெசிபி தாங்க. அதாவது விட்டமின் சி அதிகம் உள்ள இந்த லெமனோட இன்னும் ஒரு சில ஹெல்த்தியான பொருட்கள் சேர்த்து ஒரு அருமையான டேஸ்டியான ஜூஸாக பண்ணுறேங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக நம்ம ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இங்கே 4 டம்ளர் ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான அளவு பொருட்கள் எடுத்துக்கிறேன். 2 லெமன் எடுத்துருக்கிறேன், மீடியம் சைஸ் லெமன். 4 டம்ளர் ஜூஸுக்கு இது சரியாக இருக்கும். கூடவே ஒரு 10-15 புதினா இலைகள் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. இங்கே 4 டம்ளர் ஜூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு இலைகள் போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்தா அப்போ ரொம்ப புதினா வாசம் வரும். பட் இந்த புதினா வாசம் இந்த லெமன் ஜூஸோட ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. கூடவே இஞ்சி, 2 துண்டு இஞ்சி நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்குறேங்க. இந்த லெமன் ஜூஸோட அந்த இஞ்சியோட காரலும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. சம்மர் சமயம் உடல் சூடு காரணமாக ஜீரண கோளாறு, வயிற்று பிரச்சனைகளெல்லாம் வருங்க. அதுக்கு இந்த இஞ்சியெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இங்கே இனிப்புக்கு வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு பொடியை எடுத்துக்கிறேங்க. அதாவது பொடிச்ச பனங்கற்கண்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூஸுக்கு நம்ம சேர்க்கும் போது நல்ல குளிர்ச்சியும் கூட, நிறைய அயன் சத்து இருக்குது, ரொம்ப நல்லது. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக ஜூஸில் நம்ம வேறு எது சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நிறையா பேர் கேட்குறீங்க. பனங்கற்கண்டு பொடி நல்லாயிருக்கும், அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேன் சேர்த்துக்கலாம், பட் அந்த புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும். பனங்கற்கண்டு பொடி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இங்கே பனங்கற்கண்டு பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 4 டம்ளர் ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஜூஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா இலைகளை சேர்த்துடலாங்க. 10-15 புதினா இலைகள் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி சேர்த்தாச்சு. கூடவே இஞ்சி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த காரல் டேஸ்ட்டு பிடிச்சவங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 3 பீஸ் சின்ன சின்ன பீஸ் எடுத்துக்கிறேன். அடுத்ததான் அந்த லெமனை புழிஞ்சு விட்டுறலாம். இங்கே 4 டம்ளர் ஜூஸுக்கு 2 லெமன் புழிஞ்சுக்கிறேன். இப்போ இனிப்புக்கு இங்கே பனங்கற்கண்டு பொடி சேர்த்துக்கிறேங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வேறு எது நல்ல ஆப்ஷன்னு கேட்கும்போது பனங்கற்கண்டு பொடி நல்லாயிருக்கும். நான் இங்கே பனங்கற்கண்டு பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஜூஸ் அடிச்சிடலாங்க. நான் இங்கே ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 4 டம்ளர் ஜூஸுக்கு தேவையான அளவு லெமன் எல்லாம் போட்டிருக்கிறேன். பட் கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இப்படி அடிச்சிடலாம், அப்போ தான் நல்லா அரைப்படும். நிறைய தண்ணி ஃபஸ்ட்டே விட்டு அரைச்சோம்னா சரியாக அரைப்படாது. நல்லா 1-2 நிமிஷம் அரைச்சி கொடுப்போம். அந்த புதினா இலைகளெல்லாம் நல்லா அரைப்படட்டும். இஞ்சி புதினா எல்லாம் அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ அகைன் மறுபடியும் நல்லா தண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்றேங்க. உப்பு சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் நல்லா பேலன்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே ஹிமாலயன் பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். மறுபடியும் நம்ம ஜூஸை நல்லா ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ வடித்து எடுத்துடலாம். இப்படி வடிக்கும்போது நம்மளுக்கு அந்த புதினா இஞ்சியோட அந்த திப்பிகளெல்லாம் நின்றுடும். ஸோ நம்ம பியோர் ஜூஸ் குடிக்கலாம். அவ்வளோதான், வடித்தாச்சு. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். இந்த ஜூஸ் கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே ஐஸ் க்யூப்ஸ் டம்ளரில் சேர்த்துக்கிறேன். இப்போ வடித்த லெமன் ஜூஸை இதில் சேர்த்துடலாங்க. மின்ட் லெமன் ஜூஸ் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது மேலே அலங்கரிக்க சின்ன சின்ன லெமன் துண்டுகளை போட்டுடலாம். ரவுண்டாக கட் பண்ணின லெமன் துண்டுகளை போட்டு விட்டு அந்த புதினாவையும் மேலே அப்படி அழகாக வச்சு விட்டுறலாம். லெமனை இப்படி சொருகி அழகாக சர்வ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான அருமையான மின்ட் லெமன் ஜூஸ்
ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஜூஸ் இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.